ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, விருச்சிக ராசி நேயர்களுக்கு மார்ச் மாதம் 27ஆம் தேதிக்குள்ளே நடக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் ஆனது எப்படி இருக்க போகுது, அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியும், எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், மேலும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளும் பரிகாரங்களை பற்றியும் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026ஆம் வருடத்தினுடைய 3வது மாதமான மார்ச் மாதம் கிட்டத்தட்ட நம்ம இறுதியை நெருங்கியாச்சுங்க. இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது, இந்த மாதம் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தே தீரும் அப்படின்னு ஒரு சில கிரகநிலைகளானது உங்களுக்கு எச்சரிக்கையானது கொடுத்துருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கிரகநிலைகள் அப்படின்றது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும் பொழுது அதனுடைய தாக்கத்தை எல்லா ராசிகளுக்குமே வந்து கொடுக்கும். அதில் ஒரு சில ராசிகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த கிரகநிலைகள் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து நல்லது செய்யும். அதே ஒரு சில கிரக நிலைகள் இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து கெட்டதும் வந்து செஞ்சிடும். ஸோ அது மாதிரி நல்லது கெட்டது அப்படின்னு ரெண்டுமே மாற்றி மாற்றி வந்து கிடைக்கக்கூடியது தான். அதாவது மனித வாழ்க்கையில் வந்து இன்பமாகவே எல்லோரும் இருக்கவும் முடியாது, அதே மாதிரி எல்லாருமே சோகத்துலேயும் இருக்க முடியாது. ஸோ ரெண்டுமே கலந்தது தான் ஒரு வாழ்க்கையாக வந்து இருக்குது. அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கை சூழ்நிலைகளில் ஒவ்வொரு மாதத்துலேயுமே ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகள் அந்தந்த மாதத்தை வந்து உங்களுக்கு மாற்றி கொடுக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களே உங்களுக்கு குரு மங்கள யோகமானது உருவாகி இருக்குது. இந்த யோகம் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சூரியனுடைய சஞ்சாரத்தினுடைய அமைப்பு இருக்கிறதுனால தொழிலில் பொருளாதாரத்தில் சிறப்பான முன்னேற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது புதுசாக சொத்து சேர்க்கை இருக்குது, நினைத்த காரியங்களில் உங்களுக்கு வெற்றி வந்து கிடைக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படின்றது இருந்தாலுமே கூட கண்டிப்பாக கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்க அனுசரித்து தான் போகணும். ஏன்னா இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது ஒற்றுமை இல்லை விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இல்லை அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல இனிமையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே போல் ஆரோக்கிய சார்ந்த விஷயங்கள் விருச்சிகராசிக்காரங்க இந்த காலகட்டங்கள்லாம் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா பணம் நமக்கு தேவையான அளவுக்கு கிடைத்தாலுமே கூட நம்மளுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பணத்தை எப்போ வேணாலும் சம்பாதிக்க முடியும், ஆனால் ஆரோக்கியம் போயிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் முழுக்க முழுக்க ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் வந்து செலுத்திக்கோங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இன்னும் நிறைய நல்ல மாற்றங்களானது நடக்க போகுது. அதுக்கு முக்கியமான காரணமே இந்த மாதத்தில் நடந்திருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் தான். மார்ச் 26ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மேசராசிக்கு வந்து பயிற்சி ஆகியிருக்காரு. இது இல்லாமல் சனி பகவானுடைய பயிற்சி இந்த மார்ச்சில் தான் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த சனியினுடைய பயிற்சியை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு. ஏன்னா சனி பகவான் ஒரு இடத்துல மாறிட்டார். சிறப்பான விஷயங்கள் எல்லாமே இனி வந்து நடக்க போகுது. நீங்கள் பட்ட கஷ்டங்கள் காயங்கள் எல்லாமே வந்து தீரக்கூடிய ஒரு நேரம். இருந்தாலுமே கூட ஒரு சில நேரங்களில் நீங்கள் எந்த விஷயத்தை வந்து முன்னெடுத்து செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும், கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நீங்கள் இதுதான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது, எது வேணால் செய்யலாம். இனிமேட்டுக்கு எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். பண வரவும் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா புதுசாக வாகனம் வாங்கணும், இல்லை டூ வீலரோ இல்லை காரோ ஏதோ ஒன்று வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இப்போ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, யோகம் இருக்குது. அந்த நேரம் வந்து நல்லா இருக்கும் பொழுது நீங்கள் வந்து செஞ்சுடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கூட கிடைக்கும், அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள்லாம் வந்து நடக்கும். இது வரைக்கும் நடக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சி வருத்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் பலரும் பார்த்திங்கன்னா இப்போ நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுடைய தந்தை வழியில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து நடக்காதுங்க, அதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஆகும். ஸோ தந்தை வழியில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே தாமதமாக தான் நடக்கும். அதுக்காக நீங்கள் தந்தையோட சண்டை போடக்கூடாது. ஏன்னா தந்தையோட கருத்து வேறுபாடுகள் இதனால் வந்துடும். ஏன்னா அவங்க மூலியமாக நம்ம நடக்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்காமல் போகும் பொழுது அவங்க மேலே நமக்கு ஏதாவது ஒரு வகையில் மனக்கசப்புகளானது உருவாகும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு அது வந்து பெரிய கஷ்டத்தை வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி எதுவும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்க கவனமாக தான் இருக்கணும், பொறுமையாக தான் இருக்கணும். அதே போல் அரசாங்க ரீதியான காரியங்கள் எல்லாமே இழுபறியாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் எதுவுமே நினச்ச உடனே நடக்காது. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு சைன் வாங்கணும் அப்படின்னா கூட அதுக்கே நீங்கள் ரொம்ப நேரம் அலையிற மாதிரி தான் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முழுக்க முழுக்க கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா பொன் பொருள் சேர்க்கை அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த பொண்ணும் பொருளும் வந்து நமக்கு கடைசி வரைக்கும் வந்து கை கொடுக்கவே கொடுக்காது. நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், நம்மளுடைய கை கால் நல்லா இருக்கணும்,
அப்போ தான் நம்ம யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் நம்மளால் எந்த வயதிலையும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பொருள் ஈட்டிக்க முடியும். யாருடைய துணையும் இல்லாமல் நம்ம இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு எல்லா விதமான மரியாதையுமே கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த டைமில் விருச்சிக ராசி நேயர்களுக்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனத்தை விட்டுறாதீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் எதிர்பாராத ஆதாயங்கள் கிடைக்கும். அதே மாதிரி சகோதர வகையிலையும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். வீடு, மனை இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறீங்களா? கண்டிப்பாக அது நல்லபடியாக தான் முடியும், கவலைப்பட வேண்டாம். அதே போல் உறவினர்களால் உங்களுக்கு அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும். நம்ம சொந்தக்காரங்க தானே நினச்சிட்டு இருப்போம், ஆனால் அவங்க தான் நமக்கு பெரிய பிரச்சனையாகவே இருப்பாங்க, நிறைய பாதிப்புகளை கொடுக்குவாங்க. ஸோ கூடுமான வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க. அவங்களோட வந்து சண்டை போட வேணாம். தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து ஈடுபட வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையேவும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக பிரச்சனைகள் இருக்கத்தாங்க செய்யும். ஏன்னா குடும்பம் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக கருத்து வேறுபாடு இருக்கும். அது இல்லாமல் எந்த ஒரு குடும்பமும் இருக்காது. அதையெல்லாம் பெருசாகாமல் தடுக்க முடியும் நம்மளால். அதுக்காக தான் நம்ம விட்டு கொடுக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புரிஞ்சு நடந்துக்கணும், அனுசரித்து போகணும் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா சண்டை சச்சரவுகள் அப்படின்றது எல்லா வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வரதான் செய்யும். குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் வரலாம். அதனால் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. நண்பர்கள்ட்ட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். நீங்கள் என்ன செய்யணும், என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு இமீடியட்டாக வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த டைமில் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இருக்குது. அவங்க தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க. உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு வந்து ஒரு மருந்தாக வந்து அவங்க தான் உங்கள் கூட இருக்க போகிறாங்க. அலுவலக ரீதியாக அலுவலகத்தை வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இது எல்லாமே கிடைக்கும். ஆனாலும் உங்களுக்கு பணி சுமை அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். அதை வந்து யாராலையும் குறைக்கவே முடியாது. நமக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும் பொழுது அந்த பணி சுமை பெருசாக நமக்கு தெரியவே தெரியாது. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம எக்ஸ்ட்ரா தானே வேலை செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஆனால் அதுக்கான அங்கீகாரம் இருக்குது, அதுக்கான சலுகைகள் கிடைக்கும் அப்படிங்கும் பொழுது நம்ம செய்யலாம், தப்பு கிடையாது. சக ஊழியர்களும் உங்களுக்கு நிறைய உதவிகள் வந்து செய்வாங்க. ஸோ உங்களால் முடியல அப்படின்ற பட்சத்தில் அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட அவங்க வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ உதவி அப்படிங்கிறது ஒரு சிலர் வந்து ஒத்தாசையாக இருந்துக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பேர் வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து இருப்பாங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஒரு சிலருக்கு வேலையில் இருந்து மாற்றங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க, இடமாற்றம் வேணும், ஊர் மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டைமில் அப்ளை பண்ணுங்கள், நிச்சயம் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. லாபம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆனால் இந்த டைமில் முன்பின் தெரியாதவங்களோட மட்டும் எந்த விதமான பழக்கங்களையும் வச்சுக்க வேண்டாம். அதாவது அவங்களோட எந்த விதமான பிஸ்னஸ் டீலிங்கும் பண்ணிக்க வேண்டாம். அவங்கக்கிட்ட நீங்கள் எதுவும் ஷேர் பண்ணிக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா முன்பின் தெரியாதவங்கள்ட்ட நம்ம எல்லா விஷயங்களையும் சொன்னோம் அப்படின்னா அது நமக்கு தான் பின்னாடி பிரச்சனையாக போய் முடிஞ்சிடும். அதனால் நம்மளுடைய வேலைகளை மட்டும்தான் வந்து செய்துக்கணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியுடைய ஆண்கள், பெண்கள், வேலைக்கு போகக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து பொருத்தமான ஒரு விஷயம். ஆனால் இதே வேலைக்கெல்லாம் போகல, நான் வீட்டை மட்டும்தான் பார்த்துக்கிறேன், ஃபுல்லாகவே குடும்பத்தை லீட் பண்ணக்கூடியது என்னுடைய பொறுப்பு தான் அப்படின்னு இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு, அதாவது பெண்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சிரமங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஒரு ஆஃபீஸ்க்கு கூட நம்ம போய் வேலை செஞ்சுட்டு வந்துடலாம். ஆனால் ஒரு ஃபேமிலியை வந்து சரியாக பார்த்துக்கிறது, ஒவ்வொருத்தங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது, ஒவ்வொருத்தங்களுக்கும் மனசு நோகாமல் நடந்துக்கிறது, இதெல்லாம் வந்து பெரிய விஷயம். ஸோ இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா எப்போதுமே உங்களுக்கு வந்து சிரமம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா அவங்க வந்து அவங்க இருக்கக்கூடியதை வச்சு அவங்க ஃபேமிலி லீட் பண்ணி ஆகணும் அப்படிங்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது வந்து இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த திறமை அவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டைமில் ரொம்ப அவசரப்பட்டுறாதீங்க, கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க. ஒரு வேளை நீங்கள் வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா வேலையும் உங்களுக்கு கூடுதலாக தான் இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் கொஞ்சம் பொறுமை வேணும், வேலைக்கு போகிறவங்களுக்கும் பொறுமை வேணும். ஸோ ஒட்டுமொத்தமாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் முழுக்க முழுக்க பொறுமை இருக்கணும், எதுலேயும் அவசரப்படக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னாவே போதும், உங்களுக்கு பெருசாக பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. தொடர்ந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும், எந்த பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது, சின்ன சின்ன தவறுகள் கூட நமக்கு வந்து ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எளிமையாக இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்துக்கோங்க. இது ஒன்றே போதும், உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகளில் இருந்து உங்களை வந்து காப்பாற்றி கொடுத்துடும். பரிகாரமாக பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு செம்பருத்தி மலரால் நீங்கள் அர்ச்சனை செய்து நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க. சூரிய பகவானுக்குன்னு தனியாக கோவில் இருக்குது உங்கள் வீட்டு பக்கத்துலனா செய்யுங்க. இல்லைன்னா நவகிரகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் இருப்பார். ஸோ அவருக்கு நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க. இது மாதிரி செய்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்யலாம். சூரியன் உதிப்பாங்க இல்லையா, அந்த நேரத்தில் சூரிய பகவானுக்கு நீங்கள் நமஸ்காரம் பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களானது ஏற்படும்.
இந்த மார்ச் மாதத்தில் ஏற்படக்கூடிய தகவல்களை பற்றி தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.